வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். வாகன ஓட்டுநர்களுக்கு பொறுமை என்பது மிகவும் அவசியமான ஒன்று. போக்குவரத்து வாகனங்களை இயக்குபவர்களுக்கு பொறுமை காப்பது மிகவும் அவசியம். அவர்களை நம்பித்தான் பலர் பயணம் செய்கின்றனர். நாக்பூரில் பள்ளி வேன் டிரைவர் ஒருவரின் அவசரம் மற்றும் அலட்சியம் காரணமாக 40 குழந்தைகளின் நிலை கேள்விக்குறியாயிருக்கும். மகாராஷ்டிராவின் நாக்பூர் காபர்கோடா பகுதியில் வியாழக்கிழமை மாலை 4 மணியளவில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு பேருந்து ஒன்று சென்றுள்ளது. அந்த பேருந்தில் சுமார் 40 குழந்தைகள் இருந்துள்ளனர். பேருந்தானது அப்பகுதியில் உள்ள ரயில்வே கேட்டை கடக்க முயன்றுள்ளது. சிவப்பு விளக்கு எரிவதை அலட்சியப்படுத்திய ஓட்டுநர் ரயில்வே கேட்டை கடந்து விடலாம் என்று அசட்டு தைரியத்தில் பேருந்தை இயக்கியுள்ளார். ஆனால் பேருந்து ரயில்வே கேட்டை கடப்பதற்கு முன்பாக கேட் மூடப்பட்டது. ஓட்டுநரின் அலட்சியத்தால் 40 குழந்தைகளின் நிலை கேள்விக்குறியானது. மேலும் பேருந்து சிக்கிய அதே வேளையில் அதே தடத்தில் விரைவு ரயில் ஒன்று வேகமாக வந்து கொண்டிருந்தது. இதை கவனித்த மாணவர்கள் உதவி கேட்டு கூச்சலிட்டனர். மாணவர்களின் அரல் சத்தம் கேட்டு அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் ரயில் தண்டவாளத்தில் குவிந்தனர். பேருந்து ஓட்டுநர் ரயிலை தண்டவாளத்தில் கிடந்து கீழே இறக்கி பேருந்தை ஓரமாக நிறுத்தி முயற்சித்து கொண்டிருந்தார். அதே வேளையில் கேட் கீப்பர் உடனடியாக தனது மேலதிகாரிகளுக்கு ரயில் தண்டவாளத்தில் பேருந்து ஒன்று சிக்கிக் கொண்டுள்ளது, பேருந்துக்குள் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்ற விவரத்தை எடுத்துரைத்தார். அதே நேரத்தில் தூரத்தில் ரயில் வேகமாக வந்து கொண்டிருந்தது. அந்த இடமே பரபரப்பானது. அங்கிருக்கும் குழந்தைகள் வெளியேறக்கூட போதிய நேரமில்லை. கன நேரம் கூட தாமதிக்காமல் அங்கு குடியிருந்த மக்கள் ரயில் வரும் திசையை நோக்கி கைகளை அசைத்தவாறு ஓட்டமும் நடையுமாக சென்றனர். 40 குழந்தைகளின் உயிர்களை காக்க அங்கிருந்தவர்கள் தங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் எடுத்தனர். தண்டவாளத்தில் மக்கள் கூட்டமாக வருவதை பார்த்த ரயில் ஓட்டுநர் அங்கு ஏதோ பிரச்சனை என்பதை உணர்ந்து கொண்டார். உடனடியாக ரயிலின் வேகத்தை குறைத்து பிரேக் பிடித்து நிறுத்தினார். பேருந்துக்கு சில மீட்டர்கள் தூரத்தில் ரயில் நின்றது. இதன் காரணமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டு 40 மாணவர்கள் உயிர் தப்பினர். இதன் பின்னரே அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தகவல் அறிந்த போலீசாரும் சம்பவ இடத்திற்கு சென்றனர். ரயில்வே கேட் திறக்கப்பட்டு உடனடியாக பஸ் தண்டவாளத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் குறித்து காபர்கோடா காவல்துறையினர் கூறுகையில், சிவப்பு சிக்னலை பார்த்த பிறகும் ரயில்வே கேட் தானியங்கி முறையில் மூடிக்கொள்ளும் என தெரிந்தும் பஸ் டிரைவர் பஸ்ஸை ஓட்டி சென்றுள்ளார். எனவே இந்த சம்பவத்தில் டிரைவர் மீதுதான் தவறு. பள்ளி குழந்தைகளை காப்பாற்ற டிரைவர் பஸ்ஸை தண்டவாளத்திற்கு பக்கவாட்டில் நிறுத்தியுள்ளார் என்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching all viewers. Thank you.